இன்னைக்கு ஒரு அதிர்ச்சியான நாள்னு சொல்லணும். எங்கள் குடும்பத்தில், கலை குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு இழப்பு. கே ராஜன் சார் அப்படின்னாலே துணிச்சலானவர், தைரியமானவர், எங்கேயும் எதையும் பேசுறதுக்கு எந்த தயக்கம் இல்லாதவர். மனசு என்ன பட்டுச்சோ அந்த போல்டாக பேசுவார். இன்னொன்று, நம்ம தமிழ் திரையுலக அவ்வளோ நேசித்தவர், சினிமா மீது அவ்வளோ அக்கறை கொண்டவர். சமீபத்தில் ஒரு படம் தயாரிக்கப்பட்டாலும் சினிமா மீது உள்ள அக்கறை எப்பவுமே அவர் குறைஞ்சதில்லை. சினிமாவுக்கு என்ன வேணும், என்ன தேவை, எப்போ ஏதோ குரல் கொடுக்கணும் அப்படின்னு தொடர்ந்து குரல் கொடுத்த ஒரு தயாரிப்பாளர்னா கே ராஜன் சார் அவர் தான். ஒரு 30 வருஷம் முன்னாடிலாம் திருட்டு விஷயங்கிறது சினிமா அழிச்சுட்டு இருந்துச்சு. அதை ஒரு காவல்துறையோ அரசாங்கமோட கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்தளவுக்கு திருட்டு விசிறி ஒவ்வொரு கடை விற்கப்பட்டுச்சு. அது குறிப்பாக பர்மா பஜார் ஒரு தனியாளா கே ராஜன்ற ஒரு தனியாள் பர்மா பஜார் உள்ளே புகுந்து கடையில் புகுந்து எல்லாத்தையும் அடித்து உடைச்சார். அந்த துணிச்சல்லாம் யாருக்கும் வராது. அது காரணம் அவர் சுயநலத்துக்காக இறங்கலவர். சினிமா அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பொதுநலம். அதே மாதிரி மேடையில் நிறைய ஆடியோ லான்ச்சு, பூஜை இல்லை நாங்கள் கலந்துருக்கோம். மாதத்துக்கு 2 விட 3 விடையாவது நான் அவரை சந்திப்பேன். இந்த மாதிரி பூஜையில், ஆடியோ லான்ச்சில் அவர் மைக்கை பிடிச்சாலே ஒரு போராட்டமே பேசுவார். சினிமாவுக்கு என்ன வேணும், சினிமாவில் என்னென்ன தப்பு நடக்குது அதை சுட்டி காட்டுவார். தயாரிப்பு எப்படி இருக்கணும் அதை எடுத்து சொல்லுவார். அவ்வளவு என்னன்னா நம்மளுக்கு என்ன இப்போ இழந்தது என்ன, ஒரு வெறும் தயாரிப்பாளர் இல்லை. ஒரு 10 படம் தயாரிப்பாளர், 20 படம் முன்ன தயாரிப்பாளர் இறந்துட்டாரு அப்படிங்கிறது இப்போ இல்லது. சினிமாவுக்காக போராடின ஒரு போராளி, சினிமா நல்லா இருக்கணும்னு நினச்ச ஒரு மனுஷன். இன்னைக்கு 85 வயசில் ஒருத்தருக்கு இந்த தற்கொலை எண்ணம் தோன்றுனதே தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு வேதனையாக இருக்கு. நமக்கு மரணங்கள் பல வகையில் வரும். விபத்தாக இருக்கலாம், இயற்கையான மரணமாக இருக்கலாம், அப்படியே இருக்கலாம். ஆனால் ஒரு 85 வயசில் ஒரு மனுஷன் எவ்வளோ நொந்து சுண்ணாம்பை இந்த முடிவு எடுத்தார்னு நினைக்கும் போதே மனசு ரொம்ப ரொம்ப கலங்குது. நம்மளுக்கு இளமையில் வறுமை, கொடுமையிலும் கொடுமைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த முதுமையில் தற்கொலைங்கிறது அது எல்லா கொடுமையிலும் பெரிய கொடுமை. இன்னைக்கு அந்த நிலையை நினச்சது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவரை இழந்து கலை குடும்பம் மட்டும் இல்லை, அவருடைய சொந்த குடும்பமும் இன்னைக்கு வாடி நிற்கிறாங்க. அவங்களுக்கு ஆண்டவன் வந்து தைரியத்தை கொடுக்கணும். கே ராஜன் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன். என் தந்தையுடன் மிகுந்த நட்போடு பழகியவர். என்னுடனும் கடந்த 40 ஆண்டுகளாக எங்களுடைய எல்லா நிகழ்ச்சிகளிலும், இல்லத்து நிகழ்ச்சிகளிலையும் கலந்து கொண்டு நான் கூப்பிடும் போதெல்லாம் என்னை வந்து நேரில் வந்து என்னை பார்த்து நல்ல ஆலோசனைகளை வழங்கியவர். அதே போல தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர் சங்கம் சார்பிலும், தமிழ்நாடு விநியோகஸ்தர் சார்பிலும், தமிழ்நாடு பட தயாரிப்பாளர் சார்பில் நடக்கக்கூடிய அனைத்து கூட்டங்களிலும் கலந்து கொண்டு மிக நல்ல ஆலோசனைகளையும், எந்த எதிர்ப்பை பற்றி துளி கூட யோசிக்காமல் சரி என்று மனதில் பட்டதை உடனடியாக அந்த கூட்டத்தில் எடுத்து கூறி ஒரு நல்ல தீர்வை காணக்கூடியவர். அந்த அளவுக்கு மிக மிக தைரியமான மனிதர். அவர் எப்படி இவ்வளவு பெரிய முடிவெடுத்தார் என்பது தெரியவில்லை. ஆனால் அவருடைய இழப்பு என்பது தமிழ் திரையுலகத்திற்கு ஒரு மாபெரும் இழப்பு. தன்னுடைய கருத்துக்களை, சரியான கருத்துக்களை தமிழ் திரையுலகுக்கு கடந்த 40 வருடங்களாக மிக சிறப்பாக சொல்லி வந்தவர். மாண்புமிகு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதியார் அவர்களுக்கும், அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் பல நல்ல திரைப்படம் சார்ந்த நல்ல ஆலோசனைகளை வழங்கியவர். அது மாத்திரமல்ல, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து விநியோகஸ்தர்களுக்காகவும், அனைத்து திரைப்பட தயாரிப்பு உரிமையாளர்களுக்காகவும் வாதாடியவர், போராடியவர். அவரை போல ஒருவரை இனி தமிழ் சினிமாக்கு கிடைப்பது மிக மிக அரிது. அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தார் அனைவரும் என்னுடைய நண்பர்கள்.
அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த ஆறுதலை தெரிவிக்கிறேன். நன்றி. ஐயாவோட இந்த செய்தி கேட்கும்போது எங்கள் சின்னத்திரை இருக்கக்கூடிய எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு வருத்தமான ஒரு செய்தி. சார் எங்களுடைய சின்னத்திரை நடிகர் சங்கத்தில் உறுப்பினராக இருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும் சார் ஒரு கதாசிரியராகவும் ஒரு தயாரிப்பாளராகவும் நடிகராகவும் இருந்திருக்கார். பன்முக கலைஞர், தைரியமாக போல்டாக பேசக்கூடியவர். அதுவும் திரைப்படத்துறையில் அவர் என்ன பிரச்சனைனாலும் பொருள் கொடுக்கிறவர். தயாரிப்பாளர் சங்கத்தில் இருந்திருக்காரு. நிறைய திரைப்படத்துறைக்காக நிறைய அவர் அவருடைய பங்கை அளிச்சிருக்கார். இவர் எடுத்த இந்த முடிவு எங்கள் எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம். எங்களுடைய சின்னத்திரை நடிகர் சங்கம் தேர்தல் நடக்கும்போது கூட அவர் தபால் ஓட்டு மூலமாக எங்களுக்கு வாக்களித்தார். அப்போ ஃபோனில் பேசினாங்க. அப்போ நிறைய அட்வைஸ் பண்ணாங்க. எப்படி இருக்கணும், சங்கம்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க. அதெல்லாம் இன்னுமே எங்களுக்கு நினைவில் இருக்குது. இந்த நேரத்தில் அது எங்கள் திரைப்படத்துறை மட்டும் இல்லாமல் சின்னத்திரையும் அது ஒரு பெரிய ஒரு அன்னாரின் இழப்பு ஒரு பெரிய ஒரு பாதிப்பு உருவாக்கியிருக்கு. பெரிய இழப்பு. இந்த நேரத்தில் சின்னத்திரை நடிகர் சங்கம் சார்பாக ஐயாவுக்கு எங்களுடைய அஞ்சலி செலுத்தும்.